கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த டிசம்பர் 8ஆம் நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இடது வலது வர ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை நேராக கடந்து செல்வோம். தேவன் நல்லவர். இந்த டிசம்பர் மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, சகல இடங்களிலும் சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று தேவன் இந்த 12வது மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வயசுல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களாமே. கடந்த வாரத்திலே யோசுவாவை குறித்து நாம தியானிச்சோம். யோசுவா எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்த அந்த யோசுவாவை மேன்மையாய் புகழ்ச்சியாக வைத்தார். அல்லேலூயா. 40 வருஷமாக இந்த யோசுவா எப்படி அறியப்பட்டார்? மோசேக்கு ஒரு வேலைக்காரன், ஒரு சர்வெண்ட், ஒரு பணிவிடை உடையவன். பணிவிடைனா எல்லாத்தையும் செஞ்சாகணும். இது செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னா சொல்ல முடியாது. பணிவிடையின் ஆவி, கீழ்ப்படுதலின் ஆவி, ஸ்தோத்திரம் இந்த யோசுவாக்குள்ள இருந்த காரணத்தினால்தான் போன இடத்துல எல்லாம் இந்த யோசுவாவை கர்த்தர் புகழ்ச்சியாய் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் சிலரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். யாக்கோபை குறித்து இரண்டாவதாக யாக்கோபை குறித்து நாம் சில காரியங்களை நாம இந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக வாசிக்க இருப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த யாக்கோபை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபுடைய அப்பா யாரு சொல்லுங்க? ஈசாக்கு. யாக்கோபோட உடன் பிறந்த ட்வின்ஸ் ஏசா யாக்கோபு. அண்ணன் தம்பிக்குள்ள சில பிரச்சனை, அதனால மாமா வீட்டுக்கு ஓடுகிறான். இரவு நேரத்தில் வனாந்திரத்தில் படுத்து கொண்டிருந்த பொழுது அங்கே கடந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே ஒரு தலையணை போல வைத்து கொண்டு பிரைஸ்லாம் ஸ்தோத்திரம். காடுகளில் கரைகளில் போயிட்டு வேலை செய்கிறவங்க, காட்டில் போய் படுத்துருக்கவங்க தலையணையெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அங்கே இருக்கிற கல்லை எடுத்து அது மேலே டவலை போட்டு விரிச்சு, அல்லது அநேகருக்கு தலையணை வந்து கை தான் என்னது தலையணை இப்படிதான் வச்சு என்ன செய்வாங்க, காடு கரைகளில் வரப்புகளில் அப்படி படுத்து கிடப்பாங்க. அப்படி கேட்பாரட்ட நிலைமையிலே, பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையிலே, அந்தகாரம் சூழ்ந்த இரவிலே இந்த யாக்கோபு படுத்து கொண்டிருந்தபடிதான் கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்பட்டார். யாக்கோபோட பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஏமாத்துக்காரனோட ஆண்டவர் பேசுவாரா? பொய் சொன்னவனோட ஆண்டவர் பேசுவாரா? அப்படின்னா நம்மளாம் எல்லாம் பொய் சொல்லலான்ற மாதிரில தெரியுது. நாம ஏமாத்தினா, பொய் சொன்னா, எப்படி ஆசீர்வாதத்தை திருடி வாங்கி கொண்டான். ஷார்ட்கட்ல போயிட்டு, எங்க போயிட்டு ஷார்ட்கட் தாழ்ந்தபடி அந்த ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சு கொண்டான். இப்படிப்பட்ட நபரோட தான் கர்த்தர் பேசினாருங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு ஆண்டவர் யாரையும் விட்டுவிட மாட்டார். கெட்டவரையும் நல்லவராய் மாற்றுவதுதான் ஆண்டவருடைய வேலை. சொல்லுங்க. அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களையும் நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுவதுதான் தேவனுடைய கிரியை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீதிமான்களை அல்ல சொல்லுங்க பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பரிசேயன் சதுசேயர் வரனா பாவிகள் ஆயக்கார வீட்டுலாம் போய் சாப்பிடாரு, அவங்களோட அந்யுன்யமா இருக்கிறாரு. அதனால இவரு அந்த கேஸ் தான் போல அப்படின்னு தோத்திரம். நீ தீய நண்பரோட நீ சேர்ந்தனா நீ அந்த ஆளா மாறிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட்.
அவங்கள மாற்றி அமைக்கிற நபராய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து அந்த யாக்கோபோட கர்த்தர் பேசுறாரு. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை எந்த இடத்துல நீ போனாலும். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடைசியில மாமா வீட்டுல போய் அங்கே ஆடுகளை மேய்க்கிறான் இந்த யாக்கோபு. கவனிங்க, இந்த யாக்கோபு அங்கே இந்த அந்நிய தேசத்திலே தோத்திரம் முன்னப்பின்ன தெரியாத அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த அவங்க அம்மா யாரு, ரெபெக்காளுடைய சகோதரன் தான் லாபான். தோத்திரம் அப்ப மாமா வீட்டுலாம் போய் பார்த்தானா என்னன்னு தெரியாது. இந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு, என்ன செய்வோம், போய் பார்த்துக்கலாம். ஆனா அவங்க போகணும்னு சொன்னா இங்க இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரம். ஆபிரகாமும் அவ்வளோ தூரத்துல இருந்துதான் கானானிலே வந்து குடியேறினார். சொல்லுங்க அல்லேலூயா. 750 கிலோமீட்டர் தூரத்தில். அதனால முன்ன பின்ன பார்த்த இடம் கிடையாது. தோத்திரம் மாமனை கூட பார்த்தானா என்னன்னு தெரியாது யாக்கோபு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் இந்த யாக்கோபை கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின்படி நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சகல இடத்திலையும் சகல ஜனங்களுக்குள்ளையும் ராமே சொல்லுங்களாமே. இப்ப பாருங்க, யாக்கோபு அங்கே 20 வருஷம் அங்கே வேலை செய்த. எத்தனை வருஷம்? 20 வருஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 7 வருஷம் ராகேலுக்காக, இன்னொரு 7 வருஷம் லேயாளுக்காக, மீதி 6 வருஷம் தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யாக்கோபு 20 வருஷம் அங்கே இருந்தான். கவனிங்க, அந்த மாமா என்ன பண்ணா, இவன் செய்யற எல்லா காரியமே ரொம்ப சூப்பரா பண்றான். ஆடுகள் விருத்தி அடைகிறது, மந்தை பெருகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொந்த மருமகன்கிட்டே என்ன அந்த மாமனார் வேலையை காட்டினாரு. 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி ஏமாற்றி எப்படி ஆயிலும் இந்த யாக்கோபை என்ன செய்யணும், டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை இந்த லாபானிட கர்த்தரை எச்சரித்தார். நீ யாக்கோபுக்கு தீமையான எந்த காரியத்தையும் செய்யாதே அப்படின்னு, அவன் மூலமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசிச்சுட்டு அடுத்த நபருக்கு கடந்து செல்வோம். ஓசியாவின் புஸ்தகம். இந்த யாக்கோபு போற வர இடங்களெல்லாம் இந்த 20 ஆண்டுகள் தனித்து தாய் தகப்பன் இல்லாத நிலைமையிலே, சொந்த வந்து எல்லாரும் அங்கே இல்லாத நிலைமையிலே அவனுடைய வாழ்க்கையிலே இந்த யாக்கோபோட ஆண்டவர் கூட இருந்து போற இடத்துல எல்லாம் மேன்மைப்பதற்கு காரணம் என்னங்க? ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு யாக்கோபை ஆண்டவர் அன்னைக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு பேசினாரோ அந்த நாளிலிருந்து யாக்கோபு கர்த்தரை உறுதியாக கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக ஏற்றுக்கொண்டார். நாம இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம உள்ளத்துல வைத்து அதற்காக நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவர் ஒண்ணுமே செயலை அடிச்சு நாம மறந்து விடுகிறோம். அப்படி அல்ல. அன்றைக்கு அந்த லூஸ் என்கிற இடத்துல படுத்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசி அந்த இடம் தேவனுடைய வீடை இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று பெத்தேல் என்கிற பெயரை சொல்லினான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, 20 வருஷம் பலமுறை ஏமாற்றப்பட்டான், பல நெருக்கடிக்குள்ளே கடந்து போனான். ஆனால் அந்த இடத்திலையும் ஆண்டவர் 2 பரிவாரங்களை உடைய ஒரு மேன்மையை இந்த யாக்கோபுக்கு தேவன் தந்தார். கையில தடி கத்திர மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உண்மையை உத்தமமா எந்த ஒரு சின்ன காரியமோ ஒரு சின்ன பிசினஸோ ஒரு வேலையோ எந்த இடமா இருந்தாலும் சரி, பல நெருக்கடிகள் உங்களுக்கு வரலாம். ஆனா அந்த இடத்துலயும் யாக்கோபை போல நீங்க பொறுமையோட கர்த்தரை நீங்க உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துலயும் ஆண்டவர்களை மேன்மைப்படுத்தி
2 பரிவாரங்களை டபுள் பிளஸிங்ஸ் ஆய் கர்த்தரமை மாற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து 3ஆவதாக பவுலை குறித்து நாம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல எல்லா இடங்களிலும் 14ஆம் வசனத்துல சொல்லுங்க, all places. Hallelujah. ஆமென். அப்படிதானே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்றாராம்? இந்த பவுலோட கூட இருந்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். in every place அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. எந்த இடமா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட அந்த விதவிதமான சூழ்நிலை உள்ளதான இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப எல்லா இடங்களிலுமே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியா யார் இருக்கவே மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மக்கள் ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக தான் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களாம. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. 8 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறாங்க. எந்த ஊருக்கு இந்த பக்கம் அடுத்து அந்த பக்கம் போனா, ஒரு கிராமத்துக்கு போனா கூட எல்லா இடத்துலையும் எல்லா மக்களுமே ஒவ்வொரு டைப்பா தான் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அதனால எவரை பார்த்த உடனே நாம அதிர்ச்சியாக வேண்டிய அவசியமே தேவையில்லை. அப்படிதான். இன்னும் சொல்லப்போனா ஒரு ஊர்ல, குறிப்பிட்ட ஊர்ல உள்ள மக்களுடைய எல்லாருடைய மனநிலைமைகளும் அவருடைய பேச்சு வழக்குகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக என்ன செய்யும் சொல்லுங்க. அப்படிதான் இருக்கும். அதுதான் உண்மை. காரணம், அவங்க பழக்கிவிக்கப்படுகிற, அவங்க நடைமுறையாய் கடைபிடிய சில காரியங்கள் அவங்களுக்கு அப்படி என்ன செய்யும் இருக்கும். அப்ப பாருங்க, இந்த பவுல் என்ன சொல்றாரு? எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதனுடைய அர்த்தம் என்னங்க? இந்த பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த பவுலுக்கு முந்தின பெயர் சவுல் என்கிற பெயர் இருந்தது. என்ன பெயரு? சவுல். இந்த சவுலுக்கு பவுல் என்கிற பெயர் சூட்டப்பட்டது. அல்லேலூயா. சவுல் என்று சொன்னால் அது ஹீப்ரு நேம், எபிரேய பெயர். பவுல் என்று சொன்னால் என்ன பெயர் தெரியுமா? கிரீக் நேம், கிரேக்க பெயர். சவுல் என்பது எபிரேய பெயர், பவுல் என்பது கிரேக்க பெயர். ஏனென்று சொன்னால் பவுல் அந்த பிறந்த நாட்களிலே ரோமருடைய ஆட்சிக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அல்லேலூயா. கிரீக் பேசுகிற மக்கள் அதிகமா இருந்தாங்க. அதனால இவர் யூதன் அப்படின்னு சொன்னா மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு பவுல் என்கிற பெயர் சூட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்களாமே. தோத்திரம். அதனால பவுல் என்னப்பட்ட சவுல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆனால் இந்த பவுல் சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது அவர் இருந்த சூழ்நிலை என்ன? அங்கே தமஸ்கு என்கிற இடத்திலே அவர் குதிரை மேல ஓடிக்கொண்டு கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. சந்திச்சு கண்களை ஆண்டவர் குருடாக்கினாரு. கடைசியில அவன் கையிலாக கொடுக்கிற நபர்களை தேடிக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அந்த ஊருக்குள்ள போய் அனனியா என்றுதான ஒரு சீசனிடத்திலே இந்த பவுல் போனான். அல்லேலூயா. அப்போ சிலர் 9ஆம் அதிகாரம் 17 இருந்து 20 முடிய இருக்குது. நீங்க அதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, அங்கே அந்த போன உடனே அந்த அனனியா என்றுதான ஒரு சீசன், அவர் ஊழியக்காரர் கிடையாது. ராமன் சொல்லுங்களாமே. இந்த சவுலுக்காக ஜெபிச்ச உடனே கர்த்தர் கண்களில் மீன் சொருகில் போல கீழே விழ வைத்து பார்வையை செய்தார். கையில தண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 9:18 உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். தமஸ்குவிலுள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. பாருங்க, அனனியா அந்த சவுலுக்காக ஜெபிச்ச உடனே முதலாவது பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டான். அதுக்கடுத்து பார்வை அடைந்தான். அடுத்து எழுந்து உடனுக்குடனே ஞான ஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. ஆண்டவர் உடனுக்குடனே ரட்சிப்பு, உடனே ஞான ஸ்நானம். அதுக்கடுத்து பாருங்க, சகல ஊர்களிலும் போனார், சகல பட்டணங்களிலும் கடந்து சென்றார். அடுத்து 16ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது சிறைச்சாலை பவுலையும் சீலாவையும் உள்ளே போட்டார்கள். அங்கே நடுராத்திரியிலே அங்கே வேதனையோடு அடிபட்டு இரத்த காயத்தோட இருந்த அந்த சிறைச்சாலையிலையும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நடு ராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எல்லா இடங்களையும். அதுக்கடுத்து 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வரும் பொழுது அத்தனே என்கிறதான ஒரு பட்டணத்திலே நிறைய ஞானிகள் நிறைந்த ஒரு பட்டணம். ஆமென். இந்த கிரேக்க ஞானிகள் அங்கே மாஸ் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடை இருக்கும். அங்கே தலை சிறந்த ஞானிகள் அங்கே நின்று பேசுவாங்க. அப்போ அங்கே போன உடனே இந்த பவுல் இந்த வாயாடி அவன் என்னத்தை பேச போறான் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தார்கள். ஆனா அந்த இடத்திலேயே அந்த பவுலை ஆண்டவர் பேச வச்சார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேசின உடனே அதுல அநேக ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நிலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய அற்புதம் வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் எப்படியாவது அவரை என்ன செய்யணும், கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எல்லாம் வலதுகத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தூரமா இல்லைங்க, அவர் நம்மோடு கூடயேதான் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எந்த இடமா இருந்தாலும் சிறைச்சாலை போன்ற இடத்துல அனுபவத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவமான இடத்திலையும் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போயிடாதீங்க. சொல்லலாமே. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஞானிகள் மத்தியில் அவர் பவுல் பேசின உடனே அப்ப அவர் என்ன சொல்றாரு, பேசணும். எல்லாரும் ஆச்சரியமா கேட்கிறாங்க அவருடைய வார்த்தைகளை. அவர் தம்மை தேடுகிறவர்கள் என்ன செய்யணும், தடவியாகில் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. நல்ல நார்மலா உள்ள மக்கள் இன்னைக்கு ஆண்டவரை அறியாமல் தெரியாம இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை தடவி பார்த்தாவது, தொட்டு பார்த்தாவது, தோமாவை போல எல்லா சீசர்களும் 10 பேர் நம்பினாங்க. ஆனா தோமா என்ன செய்யல, இயேசுவை நம்பவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தான்னு சொன்ன உடனே இந்த தோமாவுக்கு என்ன டவுட் வந்துச்சு, நான் அவருடைய காயங்களை விரல போட்டு தடவி பார்த்தா என்ன செய்வேன், இயேசுவை நம்புவேன்னு. அந்த மாதிரி தோமா தான் நம்ம இந்தியாவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். சொல்லுங்க. கேரளாவிலே தமிழ்நாட்டிலே வந்து ஆண்டு சுவிசேஷத்தில் கிபி 52வது வருஷம் முதல் நூற்றாண்டிலேயே முதலாக இந்தியாவிலே குறிப்பாக கேரளா மலபார் அவர் இறங்கின அந்த இடத்தை ஒரு முறை நாங்க கான்ஃபரன்ஸ் போயிருப்பாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தார். கத்திரி ஊழியத்தை செஞ்சு ரத்த சாட்சியா இங்கே செயின்ட் தாமஸ் மால்ல மரித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். ஏனென்றால் அந்த தோமா விதைத்த விதை. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு மக்கள் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக அற்புதத்தை செய்யணும், அதிசயத்தை செஞ்சாதான் என்ன செய்வேன், நானு
நம்புவேன் என்று சொல்லுகிறார்கள் மக்கள். Praise the Lord. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? தடவியாகிலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? பாவை உள்ளவர்கள் ஆண்டவர் எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, கண்ணு நல்லா தெரியுது, ஆனா ஆண்டவரை காணாதபடிக்கு கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஆண்டவரை அறிய விடாதபடிக்கு மனக்கண்ணை என்ன பண்றான்? குருடாக்கி வச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால பவுல் சொல்றாரு, அவர் எப்படியாவது தடவியாயில் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவனுடைய மத்தியிலே அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தூரமானவராகவே கிடையவே கிடையாதுங்க. அல்லேலூயா. தேவன் தலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கு உண்மையாய், தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கு எப்படியா இருக்கிறாராமா? சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதற்காக பவுல் சொல்றாரு, எந்த இடத்துல போனாலும். அல்லேலூயா. அதுக்கடுத்து 27ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது கப்பல் பிரயாணத்திலே, அல்லேலூயா, இந்த பவுலை ரோமருக்கு முன்னால போய் ராயனுக்கு முன்பாக போய் நிக்க வைக்கணும்னு சொல்லி நாடு கடத்தி அவரை கொண்டு போறாங்க. கப்பல்ல போகும்போது பயங்கரமான எதிர்காட்சிகள், கொடுங்காற்றுகள், சூறாவளி காற்றுகள், இழுத்து செல்கிற காற்றுகள். மொத்தம் 276 பேர் அங்கே கப்பல் இருக்கிறாங்க. பயங்கரமான புயல்ல சிக்கி கப்பலுடைய பாகங்கள்லாம் உடைந்து எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி மரணித்து போகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த பவுல். ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. 27ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் தேசமே அல்லாமல், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. இங்க பயங்கரமான புயலுங்க, ஒன்னும் பண்ண முடியல. அந்த மாலுமி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கிறாரு, ஒன்னும் நங்குரத்தை பாய்ச்சுறாரு, கண்ட்ரோல் ஆகவே இல்லை. 276 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நைட்ல பேசினார். அல்லேலூயா. இடமனதா இருக்கிறது. Be courageous. ஆமென். கப்பல் சேதமே அன்றி. ஆமென். உயிருக்கு எந்த பாதிப்பறைனா, என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், நான் எந்த இடத்துல இருந்தாலோ அவர் என்னோரே கூட இருக்கிறார். தலையில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க இந்த பயங்கரமான போராட்டமான அந்த கப்பல் பிரயாணத்திலையும் கர்த்தர் போற இடத்துல எல்லாம் கூட இருந்தார். அல்லேலூயா. அடுத்து அதே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30-31 வசனம். அப்போஸ்தலர் 28 30-31. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. எதுக்காக இந்த பவுல் எருசலேமிலிருந்து ரோமுக்கு கொண்டு போகப்பட்டாரு? இந்த ரோம் தான் அங்கே தலைமையிடம், அந்த ரோமருக்கான அந்த தலைமையிடம். அந்த ராஜாவுக்கு முன்னால நிறுத்தி அவனை வந்து தனிமைப்படுத்தி வீட்டு காவல்ல போட்டாங்க. என்ன காவல்? ஹவுஸ் அரெஸ்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தெருவில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவனை தொட்டாரு. தமஸ்கு பட்டணத்துல சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் அங்கே ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. தோத்திரம். இன்னும் ஞானிகள் நிறைந்த படிப்பாளிகள் நிறைந்த இடத்துலயும் அவளோடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களாம் படிச்சவங்களாச்சு, அவங்களாம் கோடீஸ்வரங்களாச்சு.
அவங்களாம் ரொம்ப அந்தஸ்துல உயர்ந்தவங்களாச்சே, யாராக இருந்துட்டு போகட்டும். கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா எந்த இடத்துல எந்த மனிதர்களுக்கு முன்பாகவோ, நான் சொல்லுங்க எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி புகழ்ச்சியா மேன்மையா கண்டிப்பா தான் செய்வார். அல்லேலூயா. எந்த மாற்றமும் கிடையாது. கப்பல் பிரயாணத்தில் இருப்பார், சிறை அனுபவத்தில் இருப்பார், வீட்டு காவல் இருந்தாலும். இந்த பவுல் சும்மா இருக்கல, வாய் சும்மா இருக்கல. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வாய் சும்மா இருக்காது. எதுக்கு? எதையாவது பேசுறதுக்கு. அதுக்கல்ல நம்ம வாய். ஆண்டவரை பேசுவதற்கு நம்ம வாய் சும்மா இருக்கவே கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் என்பதை, இது வந்து நம்முடைய சுயநலத்துக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, பிறருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் பவுலை எல்லா இடத்திலையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நாமும் அப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எதிரே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? கைவிடாம சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல யாரை எப்பயும் கனப்படுத்த மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்றார் 1:29, நீ ஐஸ்வர்யம் கனமும் மேன்மையும் அவருக்கு உரியது என்று சொல்லி. அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் பலப்படுத்தும் அவராலே ஆகும். கர்த்தர் நல்லவர். அதனால சகல இடத்திலும் சகல மக்களுக்குள்ளேயும் ஆண்டவர் நம்மளை மேன்மையா வைக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்மை கொண்டு மற்றவர்கள் முன்னிலையில் ஆண்டவர் தம்முடைய வல்லமைய மகத்துவத்தை கர்த்தர் நிச்சயமாய் விளங்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அப்படி நம்மை மாற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 to 25 முடிய. மத்தேயு 4 23 to 25 முடிய. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எல்லா உலகத்தை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஜோசுவா, இரண்டாவது யாக்கோபு, மூன்றாவது பவுல், நான்காவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும், கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா முழுவதும் அவருடைய கீர்த்தி பரவிற்று. அல்லேலூயா. அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று. இதன் மூலமாக வியாதியஸ்தர்களையும் கட்டுண்டவர்களையும் விடுவிக்கிறதான அந்த வல்லமை மூலமாக அவருடைய கீர்த்தி பரவிற்று. கை கட்டி ஆமென். எல்லா கையை கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த இடத்துல எந்த ஜனங்கள் மத்தியிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட இருந்தார்னு சொன்னா, உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்வார், அற்புதத்தை செய்வார். விசுவாசங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருக்கிறதை கண்டு அவங்களை குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆலோசனை சங்கத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நாம மட்டும் அவருடைய கீர்த்தியை புகழ்ச்சியை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறது அல்ல,
அந்த கீர்த்தி புகழ்ச்சியிலே அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் எந்த இடத்திலையும் நம்மளை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்வதற்கும் ஆண்டவர் ஆவலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமா நம்ம மாறணும் கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்க ஒருவேளை விரும்பலாம், விரும்பாம போகலாம். அப்படி நாமத்தை எந்த இடத்துல நாம பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா. இயேசு கொண்டு அப்படி என்ன காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்படுகிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் அவர் சுற்றி தெரிந்தார். அவர் அல்லேலூயா. ஆனா என்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன தாளம் இருக்கு, என்ன இருக்கு, ஒன்னும் தேவையில்லை. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும், ஜெபம் இருந்தால் போதும். அல்லேலூயா. இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சு சொன்னா கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு மேல இருக்கிற சீனியரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல நல்ல வசதி படைச்சவங்களா இருந்தாலும் சரி, கணவன்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துலயும் ஆண்டவர் கூட இருந்த ஆண்டவர் நம்முடைய மகத்துவத்தை கீர்த்தியை கர்த்தர் விளங்க செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு மக்கள் துயரத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க. அப்படி நொந்து போனவங்களும் சிதறப்பட்டவருமா இருக்கிறதை கண்டுதான் இயேசு அவர்கள் மேல என்ன பண்ணாரா, மனது உருகினாருங்க. இந்த இயேசுடைய கம்பேஷன் ஸ்பிரிட், அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ள இருந்தா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக்கா யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆவி கிரியை செய்யும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. நாம மட்டும் ஆண்டவர்கிட்ட என் கூட நிரப்பம் ஆண்டவரை இரட்டத்தனையா நிரப்பம் அப்பா, மீதி 12 கூட நிறைய எடுக்க உதவி செய்யும் அப்பா. நம்மளையே நம்பிட்டு இருக்க கூடாது, மற்றவர்களையும் ஆமென் நிரப்பவர்களாக, ஆசீர்வதிக்கப்படுவர்களாக, ஆமென் விடுவிக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. 4வது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய கீர்த்தி பரவிட்டு இன்றைக்கு அங்கே குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டுமல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுவுடைய கீர்த்தி பரவி கொண்டே இருக்கிறது. அவர் மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் மரித்து 2024 வருஷங்கள் கடந்து போனாலும் இன்னைக்கு அவருடைய நாமம் எப்படி கீர்த்தியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை கொண்டு, சபையை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். கைகளை கர்த்தர் மேம்படுத்துமாறாம. 5வது விசுவாசிக்கிறவர்கள் யாரு? விசுவாசி. மத்தேயு 16:19-20 வாசித்து முடிக்கலாம். முதலாவது யோசுவா, 2வது யாக்கோபு, 3வது பவுல், 4வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, 5வது விசுவாசிக்கிறவங்க. மார்க் 16:19-20. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் என்றால் யார்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறவர்கள். கை வைக்கலாமே, சொல்லலாமே. புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும், ஆமென், எங்கும் எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்கிற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக எல்லா இடங்களிலும், எல்லா சொல்லிலும், சகல மனிதர்கள் மத்தியிலும் நான் ஆண்டுடைய பிள்ளை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆமென். சொல்லலாமே. நாம விசேஷத்தோடு என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. மற்ற வசதி படைத்த பணக்காரர்கள் கோடிச எல்லாரையும் விட தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, வேறுபிரிக்கப்பட்ட நாம் எல்லாரும் we are very special. அல்லேலூயா. நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா.
அதை நான் சொல்லல, என்னுடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவர்களை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்துல போனாலும் வந்தாலும் நான் உன்னை கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைப்பேன். உனக்கு மட்டுமல்ல, அது உன்னை கொண்டு மற்றவர்களுக்கும் உன்னை பிரயோஜனப்படுத்தி நடத்த வல்லவராய் இருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையின்படி சகல இடங்களிலும் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன். யாரை போல? முதலாவது யோசுவாவை போல, இரண்டாவது யாக்கோபை போல, மூன்றாவது பவுலை போல, இரண்டாவது ஆண்டவர் இயேசுவை போல, ஐந்தாவது விசுவாசிக்கிறவர்களை போல. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவருடைய சரித்திரங்களுடைய வாழ்க்கையில நாம தியானிச்சிருக்கிறோம். உங்களே ஆண்டவர் என்ன செய்வார் அப்படி நிலைநிறுத்த போதுமானவர் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரை ஆசிரியப்பராக. ஆமென். God bless you.